ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. ரொம்ப நாளா உடல்நல பிரச்சனையோட போராடிக்கிட்டு இருந்த இயக்குனர் இமயமான பாரதி ராஜா இருக்கார் இல்லையா, அவர் நேத்து மரணம் அடைஞ்சிருக்காரு. நம்ம எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனால ஒட்டுமொத்த திரையுலகமே பார்த்தோம் அப்படின்னா கவலையில அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி அவரால் பயனடைஞ்சவங்க, அவரால் சினிமா துறைக்கு வந்தவங்க, அவரால் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பலருமே பார்த்தோம் அப்படின்னா இதை ரொம்ப பெரிய இழப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவரை பத்தின நிறைய சம்பவங்கள், ஒரு நல்ல மனுஷன் இறந்து போனா அது இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படின்றது இதுக்கு முன்னாடி பலருடைய இழப்புல நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாரதி ராஜா அவருடைய இழப்பும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கான ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேனியில் இருக்கக்கூடிய அல்லி நகரம் அப்படின்ற ஊர்ல கிளம்பி தமிழ் சினிமாவையே ஆண்டதோட மட்டும் இல்லாம அது வரைக்கும் இருந்த சினிமா அப்படின்னா இதுதான் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை உடைச்சு புது சினிமாவை உருவாக்குனதுல பாரதி ராஜாவுடைய பங்கு ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி அவர்கள் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா ராதிகா வரைக்கும் எக்கச்சக்கமான புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமாவை அன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா நவீனப்படுத்தியவர் பாரதி ராஜா தான் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னா பாரதி ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய சிறப்பு என்ன அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். தன்னுடைய முதல் படத்தை 1977 16 வயது நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாரு. ஸோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் விகடன் ஒவ்வொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போதும் அதுக்கு சிறந்த மதிப்பெண் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 1977 ரிலீஸ் ஆன பாரதி ராஜாவுடைய 16 வயதுல கொடுத்த 62 மார்க் அப்படின்றது இன்னை வரைக்கும் பீட் பண்ண முடியாத ஒரு மார்க்கா இருக்கு. 77 இருந்து இப்ப பல இயக்குநர்கள் வந்துட்டாங்க, பல புது புது படங்கள் வருது, புது புது டெக்னாலஜிஸ்ல வந்தாலும் கூட இன்னும் அந்த 16 வயது நிலை அப்படின்ற அந்த ஒரு படம் வாங்கின மார்க் அப்படின்றது பீட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த பாரதி ராஜா? பாரதி ராஜா சினிமால செஞ்ச பல சம்பவங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரதி ராஜா பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேனியில இருக்கக்கூடிய அல்லி நகரம் அப்படின்ற ஊர்ல மாயத்தேவர் கருத்தம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிக்கு தான் பிறக்கிறாரு. அங்க பிறந்தவர் சின்ன வயசுல இருந்தே தமிழ் இலக்கியத்தை படிக்கிறது, அதை தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஈடுபாட்டோட இருக்காரு. ஸ்கூல் டைம்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தவர். ஊர் திருவிழாக்கள்லயே ஊர் சிரிக்குது, சும்மா ஒரு கதை அப்படின்ற மாதிரி மேடை நாடகங்களை கிரியேட் பண்றாரு. அதுக்கு மக்கள் கிட்ட இருந்தும் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைக்குது. தன்னுடைய டீன் ஏஜ்ல பார்த்தோம்னா சுகாதார பணியாளரா அங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த சினிமா தான் நமக்கு செட் ஆகும், சினிமால ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஆசையோட அங்கிருந்து சென்னை கிளம்பி வராரு. சோ சினிமால சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சந்திக்கக்கூடிய அத்தனை அவஸ்தைகள், அவமானங்கள், சங்கட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாரதி ராஜாவும் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சினிமாவை விடக்கூடாது அப்படின்றதுனால பெட்ரோல் பங்க்ல போயிட்டு வேலை தேடுறது, அதை தாண்டி ஃப்ரீ டைம்ல ஒர்க் செய்யறது அப்படின்னு சொல்லி இருந்தவருக்கு முதல்ல பார்த்தோம்னா புள்ளையா அப்படின்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றதுக்கு. என்னதான் பிள்ளையா கிட்ட ஒர்க்கை கத்துக்கிட்டாலும் கூட நுணுக்கங்களை பார்த்தோம்னா புட்டண்ண கனகால் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னட பட இயக்குனர் ஒருத்தர்கிட்ட கத்துக்கிறாரு. அவர்கிட்ட ரொம்பவே துடிப்பான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுனாலதான் 1977 16 வயது நிலையை இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அப்படின்ற ஒருத்தர் தமிழ் சினிமாக்குள்ள பெரிய அளவுல பேசப்படாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி மாதிரியான ஜாம்பவன்கள்லாம் இருந்தாலும் கூட அவங்களுடைய படங்கள்லாம் முழுக்க செட்டுக்குள்ள மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல முறையா லைவ் லொகேஷனுக்கு போய் படம் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கல்ச்சரை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. வெளிப்புறத்துல படம் எடுக்கலாம், வெளியில சுத்தி இருக்கக்கூடிய இயல்பான சூழ்நிலைகளை படமாக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த படத்துல கமல், ஸ்ரீதேவி, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து பாரதி ராஜாவும் தமிழ் சினிமாக்குள்ள ரொம்ப பெரிய அளவுல இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாய் ஓடுது. முதல் படத்திலேயே தமிழ் ரசிகர்களை பாரதி ராஜா பிடிச்சிட்டாரு. அங்கிருந்து டைரக்டர் அப்படின்ற பேரும் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து
வந்துட்டு பல படங்கள் இயக்கியிருந்தாலும் கூட 1981 இயக்கின அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் ஒரு ரொம்ப பெரிய ஹிட்டை கொடுக்குது. 85ல முதல் மரியாதை இயக்குறாரு, அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமா 87ல வேதம் புரிது, 94ல கருத்தம்மா, 96ல வந்துட்டு அந்தி மந்தாரை, 2001ல கடல் பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை இயக்குறாங்க. இந்த 6 படமுமே வந்துட்டு பார்த்தோம்னா தேசிய விருதும் அவருக்கு வின் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குநர்களா இருந்த மனோபாலாவா இருந்தாலும் சரி, மணிவண்ணனா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் வெளியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாரதி ராஜா பற்றையிலிருந்து வெளியே வந்தவங்க தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மிகை இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, பல நடிகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னை வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இருக்கார் இல்லையா, ரஜினி வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஆகி உச்சம் தொட்டிருந்தாலும் கூட பரட்டை அப்படின்ற கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. நெகட்டிவான ஷேட்லையும் ரஜினியை ரசிக்க வச்ச ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அங்கிருந்து ஆரம்பிச்ச ரஜினி அவருடைய பயணம் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற உச்ச நட்சத்திரமா மாறி நிற்குது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் இருக்கார் இல்லையா, மண்வாசனையில பாண்டியனா இருந்தாலும் சரி, சுதாகர் அவர்களையா இருந்தாலும் சரி, இல்ல கார்த்திகேயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல புதுமுகங்கள்ல வாய்ப்பு கொடுத்தவர். அப்படியே ஃபீமேல் சைட்ல பார்த்தோம்னா ரேவதி, ராதிகா சரத்குமார் இருக்காங்க இல்லையா, அவங்க, அதை தாண்டி ராதா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லையும் பலருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இன்னொரு நல்ல படத்தை இயக்கணும் அப்படின்றதுதான்ப்பா என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவே தன்னுடைய வாழ்க்கையா அர்ப்பணிச்ச ஒருத்தர் தான் பாரதி ராஜா. அவருடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்றதுக்கு எதுவும் ஈடாகாது அப்படின்றதுனாலதான் அவருக்கு அரசு மரியாதையோட அவருடைய இறுதிச் சடங்கு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நடத்துறதுக்கான உத்தரவு தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்தும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல நூறு படங்கள் வரலாம், ஏன் பல ஆயிரம் நடிகர்கள் கூட வரலாம். ஆனா பாரதி ராஜா மாதிரி ஒரு இயக்குனர் மறுபடியும் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ மறுபடியும் பாரதி ராஜாவுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்யவே முடியாத இழப்பு அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு நம்ம சேனல் சார்பா அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி வேறொரு விஷயத்தோட வேற ஒரு நியூஸோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.